அதாவதுங்க, பொய் சொன்னால் கூட கொஞ்சம் பொருந்துற மாதிரி சோகா சொல்லணும் அந்த பொய்யை. ஒரு கிறிஸ்டின் அவர். அவர் வந்து நம்ம தாவேகா கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, மரிய வில்சன். அவருடைய ஆதரவாளர் தான் அவர். சோகா சொன்னாங்க அந்த மேட்டர்லாம். இப்போ நமக்கு என்ன வருது மேட்ருன்னா, அந்த நபர் கிறிஸ்டின் இருக்கார் இல்லையா, அவர் கிறிஸ்டின் அந்த கிறிஸ்டின் பேரை வச்சு வீட்டில் கஞ்சா செடி வளர்த்துக்கிறாரு. அது கூட எப்படி வளர்த்துக்கிறாருன்னா, கஞ்சா செடி அந்த பருப்பு இருக்குதுல்ல, அந்த பருப்பு இல்லை சாரி அதுக்கு பேர் என்னது, விதையை போட்டு வளர்த்து அங்கே ஒரு சிவன் பத்தை வச்சு மேட்ரு பண்ணிக்கிறாரு. கஞ்சா செடியை வந்து வளர்த்துருக்கிறாரு. கட்சியில் அது என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் உள்ளே போய் அச்சு கிச்சு கலாச்சி உள்ளே போய் பார்த்தா கஞ்சா செடி பெருசாக வந்துருக்குது. நாடா அப்பாவி இப்படி பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறாப்பா அவர். அந்த கிறிஸ்டின் தான் பிராங்கோன்னு பேர். சொல்கிறாரு அவர், கஞ்சா செடி வளர்க்குறதுனால என்ன பிரச்சனை, என்ன தப்பு, அது வந்து நான் கடவுளாக சிவனாக நினச்சி தான் நான் வழிபட்டுன்னு நான் வந்து இந்த மாதிரி வளர்த்துனுக்கிறேன், என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சொகான கேள்வி அது. அந்த சோகான கேள்வி கேட்டால் போலீஸ்காரனுக்கு ஒரு மெர்சலு. ஏடா இவன் கஞ்சா செடியாக வளர்த்துப்பட்டு கேள்வியை கேட்டால் இவன் நமக்கு டகால்ட்டி வேலை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் தூக்கின்னு போனாங்களான்னு தெரில, கும்பிட்னாங்களான்னு தெரில, கும்புறு கஞ்சி கொடுத்தாங்களான்னு தெரில, ஒன்றும் புரியல. நான் கூட கஞ்சா செடி வளர்க்கலான்னு பார்க்குறேன். சிவனை வச்சு கஞ்சா செடி வளர்த்து கொஞ்சம் அப்படியே போயிடலாமா அப்படின்னு பார்த்தா என் பொண்டாட்டிக்கிறா போகிற செருப்பாலும் அடிப்போம். ஐயோ பயங்கரமான ஆள். அதாவது இந்த மாதிரி டகால்ட்டியை கூட என் பொண்டாட்டி பயங்கரமான டகால்ட்டி வச்சு செய்வான். அதனால இந்த கஞ்சா வச்சு விற்கிறது, கஞ்சா செடி வளர்க்குறது இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது பிரதர். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே பகுத்தறிவில் வந்துக்கிறோம். நம்ம வீட்டில் போய் கஞ்சா செடி வேணால் விற்பாங்களா? இல்லாட்டி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அடுத்தது மொட்டை மாடியில் எல்லா மாடியிலையும் கஞ்சா செடி வளருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் சொல்லுங்கள், சாமி கும்பிட்றேயா, கஞ்சா விற்று நான் பழகின அவசியம் இல்லை, சாமி கும்பிட்றேன் அப்படின்னு பட்டை அடிச்சுன்னு சிவன்கிட்ட போயிட்டு நான் சாமி கும்பிட்றேன், போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு நான் சாமி கும்பிட்றேன், அதனால் இல்லை கஞ்சா செடி வளர்க்குறேன்னு சொகா சொல்லி அப்படி மைப்புன்னு மைலியே அப்படியே அழகாக வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.